டிவிஐயின் இவ்வார விருந்தினர் கதிர் துரைசிங்கம் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். அடுத்து இதில் மறக்கமன்னுக்கும் எனக்கு இந்த சில ராகங்கள் பிடித்தபடியால் இதில் அந்த ஓங்காரமாய் விளங்கும் நாதம் என்ற பாட்டு வந்து கீர்வாணி ராகத்தில் அமைஞ்ச பாட்டில் இருந்து பிறகு அறிஞ்சது. அந்த நேரம் ராகத்தை தெரியாத ஒன்று அப்படி தெரிஞ்சது. நீங்கள் இசையிலே இப்பொழுது மிகுந்த ஈடுபாடு காட்டி வருகிறீர்கள் போல் இருக்கிறது. இல்லை, அதை நான் ஒரு தேடல் இசையை படித்து அறியவில்லை, கேள்வி மூலம் அறிந்து அந்த என்ன ராகமாக இருக்குமென்று சொல்லி அது சில பாடங்கள் அந்த சரியாக அந்த ராகத்துக்கு அமையக்கூடியதாக பழைய பாடல்கள் தான். இப்போ புது பாட்டுகளை நீங்கள் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. நாங்களும் அப்படித்தான் பழையினோம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாமலே குரல் வகை என்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கும். இதில் அந்த அது கர்நாடக இசை பாடல்கள் மிகவும் லைட் சாங்ஸ் என்றதல்ல. எம்எல் வசந்தகுமாரி, வசந்த கோகிலம் அவர்கள் அந்த பாடல்களை பாய்த்து தான் நாங்கள் அந்த ராகத்தை புரிந்து கொண்டு பின்பு அதை அப்ளை பண்ணி வேறு பாடல்கள் படிக்கும்போது அதை நாங்கள் இசையாசிரியர்கள் இசையில் வேண்டவை அவைக்கு பார்த்து பிடிக்கக்கூடியதாக அவர்கள் அந்த ஆரோகணம் அவரோகணத்தை வைத்து பிடிப்பார்கள். கேள்வி ஞானத்திலிருந்து இந்த இதை எதாக இருக்கலாம், சொன்னபடியே அதை இருக்கலாம்னு சொல்லிடுறேன். ஆகவே நீங்கள் இசையிலே மிகுந்த ஈடுபாடு காட்டி வருகிறீர்கள். அந்த வகையிலே அடுத்து நீங்கள் கேட்கப் போகின்ற பாடல் இசையும் நடனமும் ஒருங்கே மிக உச்சத்துக்கு அந்த காலத்திலே ரசிக்கப்பட்ட பாடல் ஒன்றை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். வஞ்சிக்கோட்டை வாலிபன். அது வைஜெயந்தி மாலாவின் என்னும் ஒரு உச்சமான ஒரு நடிப்பு. அதில் பத்மினி வைஜெயந்தி மாலா இருவருமே நடன போட்டியாடுறார்கள். ஜெமினி கணேசன் இது. இதில் அது ஒரு வீரப்பாவனுடைய உச்சம். அதில் தான் வீரப்பாவை பற்றி பெருசாக எல்லாருமே கொப்பி பண்ணி அவருடைய சிரிப்பை சொல்லி அவர் சிரிப்பார். சரியான போட்டி. ரெண்டு பேரும் நடனம் ஆடும் பொழுது வைஜெயந்தி மாலா சொல்லியிருக்கிறார், இந்த நடனத்திலே நான் தோற்பதாக இருக்கக்கூடாது. அந்த தயாரிப்பாளரிடம் சொல்லியிருக்க வேணும். ஜெமினி வாசன் தானே. அப்போ அவர் தான் இயக்கியும் இருந்தார். அப்போ அவர்கிட்ட சொன்ன உடனே இவள் பத்மினியும் அதே வேண்டுகோளை விடுத்திருந்தார், நானும் தோற்கக்கூடாது. இருவருமே தோற்காமல் இந்த பாட்டை எப்படி செய்து முடிக்கணுன்றதுக்கு அந்த வாசன் அதை இடையிலே அப்ரப்டாக ஒரு லேம்ப் வந்து விழுகிறது. கணேசன் போய் அதை வெட்டி விட்ட உடனே அந்த விளக்கு வந்து விளக்கு விழுந்த உடனே சரியான போட்டி சொல்கிறேன். அது வீரப்பாவை எடுத்து கொடுத்து நல்ல ஒரு அந்த அப்படிப்பட்ட வில்லன்கள். நம்பியார், வீரப்பா போல வில்லன்கள் கவர்ச்சி வில்லன்கள் அவர்கள். அந்த சபா சரியான போட்டி என்பது இப்பொழுது ரஜினிகாந்த் அவருடைய அந்த வசனங்களை அவர்கள் அந்த பஞ்ச் வசனம் பேசுவது போல் முந்தி அதை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது பாட்டியெல்லாம் கட்டாயம் அது கதைக்கு இதாக வந்து
பாடல் மிகவும் அருமையான பாடல். நான் முன்பு சிறுவனாக அந்த பாடல்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு விளங்கவில்லை. இப்பொழுது பார்க்கும் பொழுது ஆனால் அதை அந்த காலத்தில் இப்பொழுது கம்ப்யூட்டரில் எடிட்டிங் செய்யும் பொழுது இதெல்லாம் சுலபம். எப்படி அதை அப்படி எடிட் பண்ணினார்கள் என்று நான் வியக்க வைப்பேன். எடிட் பண்ணதுல அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த இப்போ கலர் இல்லைன்ற ஃபீலிங் வேற இல்லை. அது மிகவும் அழகாக இருந்தது. அந்த டோன் பிளாக் அண்ட் ஒயிட், அந்த கான்ட்ராஸ்டும் டோனும் அந்த பழைய திரைப்படங்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த அதன் பெருமானம். அதுபோல் அந்த லைட்டிங் கட்டித்தனம் தான் அப்போ இது கேமரா இந்த கட்டித்தனம். இனி அதுபோல் ஒரு ஃப்ரேமில் 2 பேர் அப்படி தான் இருப்போம். இப்போ ஆக்களை ஃப்ரேமில் காண கிடையாது, தூரத்தில் அதை காண்றதில்லை. மற்றது இது இந்த இப்படியான ஒரு மிகவும் வேகமாக நடக்கிற நடனத்தை அவர்கள் அந்த காலத்திலே அந்த கேமராவில் நீங்கள் பார்த்தீங்களா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது அவ்வளோ அந்த ஃப்ரேமிங் எல்லாம் பெர்ஃபெக்டான ஃப்ரேமிங்கும். இது டெக்னிக்கலாக நான் எனது தொழிலாக வந்த பொழுது அதை பார்த்து நான் அதை ரசிக்கின்றேன், பிரமிக்கின்றேன். ஒழிய நினைக்க முடியாது. அது அவ்வளோத்துக்கு ஒரு மிச்சம் வித்தியாசமாக இருந்தது அதை பார்க்க. அந்த நாங்கள் இப்பொழுது வியக்கின்ற அந்த பாடலை ரசிகர்களுடன் சேர்ந்து எல்லோருமே அதை பார்த்து அதன் பெருமையையும் அதன் சிறப்பையும் உணர்ந்து கொள்வோம். அடுத்த பாடல் இதுவும் ஒரு மிக முக்கியமான பாடல். சிவாஜி கணேசன் அவர்களை மிக உச்சத்துக்கு கொண்டு போன அந்த திரைப்படம் உத்தமபுத்திரன். உத்தமபுத்திரன் பல தடவை அதை எடுத்திருக்கிறார்கள். முன்பு பியூ சின்னப்பா நடித்த புத்திரன். அந்த காலத்தில் 2 டபுள் ஆக்டாக எடுத்திருக்காங்களா? ஆமாம். நீங்கள் அந்த ஜெகதல பிரதாபன் நாங்கள் குரமகள் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்லே 7-8 பேர் பியூ சின்னப்பா அவர்கள் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணுகின்ற காட்சிகள் எல்லாம் அந்த காலத்திலே ஜெகதல பிரதாபன். இது திகம்பர சாமியார் என்று சொல்லி அதில் விருந்திருக்கிறோம். இந்த பாடம் உத்தமபுத்திரன் 58ஆம் ஆண்டு. ஆமாம். ஒரு நாட்டை உலுக்கின ஒரு படம் உண்டு. என்ற பார்த்த படங்களில் இன்று வரை நிலைத்திருக்கிறதும் அதுக்கு நிகராக இல்லை என்ற ஒரு எண்ணம் என்ற மனதில் ஓடிக்கொண்டிருக்கு. இதற்காகவே அவருக்கு பார்க்கணும் என்ற ஒரு ஆசை கூட அந்த அதில் இருந்தது. யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ ஆடமோடி வா காமினி. ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ ஆடமோடி வா காமினி.
யாரடி நீ மோகினி. இந்த இப்பொழுது இந்த ரஜினிகாந்த் ஸ்டைல் என்றால் ரஜினிகாந்த் என்று சொல்வார்கள். சிவாஜி கணேசன் இந்த பாடலை பார்த்தீர்கள் என்றால் இந்த ரஜினிகாந்த் இப்போது செய்கின்ற மூவ்ஸ் எல்லாத்தையும் அப்பொழுதே அவர் செய்திருக்கின்றார். அந்த நடக்கின்ற விதம், பார்க்கின்ற விதங்கள், அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் யாரடி நீ மோகினி என்ற அந்த அவர் ஒரு மைனர் டைப்பான மைனர் டைப். ரெண்டு விதமாக வளர்க்கினவன். ஒன்று நாட்டில் வச்சு நல்லபடியாக வளர்க்கின, ஒன்று இவர் நம்பியார் வச்சு அவரை ஒரு மதுவுக்கு அடிமையாகவும் மதுவுக்கும் அடிமையாக ஒரு மகனாக வளர்க்கின்றார். அப்போ இவர் ஓப்பனிங் சீனிங்க வந்தார். இவர் சிவாஜி பார்க்கும் பொழுதே முதலாவது இந்த டான்ஸோட நாங்கள் அதை பார்க்குறோம். சந்தோஷமா கோபமா, சந்தோஷமா கோபமா, நான் சொந்தம் கொண்டாடி ஆடி பாடி கொஞ்சமே நெஞ்சமே கஞ்சுதே நிந்தையானு வேதனை. அப்படி யாராட்டி போனால் அந்த ஸ்டைல் கை அடிக்கிறது, அப்படி ஒரு ஸ்டைலை அடிக்கிறதும் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரஜினிகாந்த் அதுதான் செய்கிறார். என்னென்று அது எனக்கு ஒரு இதாக இருந்தால் அவர் பார்க்க ஒரு ஆங்கில பாணியோ எங்கிருந்து எடுத்ததுன்னு தெரியாது. அது தமிழ்நாட்டு இளைஞர்களோடு அந்த காலத்தில் அப்படியெல்லாம் செய்வதுன்றது மிகவும் அதிசயமான கண் பார்வை புருவங்கள்ன்றது இதெல்லாம் அந்த ஸ்டைல் அதுக்கு இவற்றுடைய அதெல்லாம் சவுந்தரராஜன் தான் செய்திருக்கணும். வந்து அவருடைய பாடியது சவுந்தரராஜன், அதே பாடல இவருக்கு அவ்வளோ பாட்டு பெருசாக இருக்கு இல்லை. அவர் சவுந்தரராஜன் பாடியிருக்கிறார். 3 பெண்கள், ஜி கோமலா இருக்கணும், ஏபி கோமலா, மற்றது ஜமுனாராணி, 4 பேர் பாடின பாட்டு. காதலி நீ தானடி வேதமே ஆகாதடி, ரம்பை போல நீயே ஆடுகின்ற மாதே மேலும் மேலும் நீ ஆடடி, ரம்பை போல நீயே ஆடுகின்ற மாதே மேலும் மேலும் நீ ஆடடி, காதலி நீ தானடி. அதே எனக்கு அது அப்போ அந்த காலத்தில் ஹெலன் என்ற ஒரு டான்ஸ் அப்போ பிரபல்யமாக இருந்த ஹெலன் அவர்கள் தான் அதில் ஒரு முக்கியமான டான்ஸ். அவரும் இன்னும் ஒரு ரீட்டார்ட் 2 பேர் அந்த டான்ஸ் மாறி வெறினோம். இவர் அதில் எனக்கு என்ன பிடிச்ச விஷயம் என்னென்றால் இந்த கடைசியை வந்து இப்படி நல்ல இந்த ஸ்டெப்ஸ் போட்டு கைதட்டி கொண்டு இருப்பினோம். அப்போ வருகின்றார் நம்பியார் வருகிறார், இந்த வேற பார்ப்பதற்காக வருகின்றார். அவருடைய ஓஏகே தேவர் என்றது பழைய இவர் 2 பேர், இவர் சேனாதிபதி, அவர் அவருடைய உதவியாளர் இருக்கணும். வந்து பார்த்து கொண்டு கேட்கல தன்னை அறியாமலே தேவர் கையை தட்டுவார். இவர் உடனே திரும்பி பார்ப்பார் நம்பியார், என்ன இதுக்கு கையை தட்டுற நீ என்று சொல்லி. கொஞ்ச நேரம் பிறகு திரும்பி வேண்ட டான்ஸை காட்டு வேணும். காட்டி போட்டு பார்த்தா அப்புறம் நம்பியார் அடிச்சு நிற்கிறார். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து செய்கிற மாதிரி அந்த இதற்கும் இசையமைத்தவர் ஜி ராமநாதன். உன்மேல் ஆசை உண்டு, உன்மேல் ஆசை உண்டு, 2 3 5 2 3 என்னை நீயும் கொஞ்ச மன்னாதி மன்னா சின்ன கண்ணி எந்தன் கண்ணம் மயக்கும் அது கிண்ணமே கண்ணா என்னை கண்டாலே உந்தன் உள்ளம் துள்ளும் கண்ணாலே போதை கொள்ளுமே 1 2 உன்மேல் ஆசை உண்டு.
அடுத்த பாடல், அடுத்த காட்சி மிக பிரபலமான ஒரு காட்சியை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். திருவிளையாடல் திரைப்படத்தில் இடம்பெற்ற தருமியும் சிவபெருமானும். இதற்கான விசேட காரணங்கள் எது? அதில் அந்த காட்சி ஒரு பெரிய ஒரு அதை ரசித்து கொண்டே இருந்தேன். 2, 3, 4, 5 தடவை அந்த படத்தை பார்த்துருப்போம். அந்த காட்சிக்காக மட்டும். அதில் சிவாஜி கணேசனே ஒத்துக்கொண்டிருந்தாராம், நாகேசனுடைய நடிப்பு தன்னை விட தரமான நடிப்புன்னு சொல்லி அவ்வளோத்துக்கு நாகேஷ் அவ்வளோ தர்மி இந்த வருஷத்தில் நல்ல அந்த அடுக்கு சொல்கிற அது அந்த டைமிங் மாடுலேஷன் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருந்தது தர்மி என்று சொல்லி. அதில் பாட்டை நீங்க தர்றீங்களா? வேண்டியதுதான். உங்க பாட்டை கொண்டு போய் ஏன் பாட்டுன்னு சொல்லிக்குவா. ஏற்கனவே சொந்தமா எழுதுற பாட்டியா கண்ணாபினான்னு பேசுறாங்க. கொஞ்சம் வசன நடையா எழுதுறேன், இருந்தாலும் போலவன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? பரவாயில்லை. திருடலாங்கிறியா? உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேணுமே. உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமா? நிச்சயமா? உண்மையாவா? ரொம்ப பேர் பணம் வேணாம் சொல்றவங்கள நான் பாத்துருக்கேன்ல. இப்ப எனக்கு பொருளின் மீது பற்றில்லை அப்பா. பத்தில்லாம தானே உடம்புல இத்தனை நடக்குது. நல்லா நடிக்கிறீங்க. நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமா அப்பா? முடியுமா? என்னது என்னது? அந்த பரிசின் மீது எனக்கு பற்றில்லை, நீ வாங்கிக் கொள்ளு. இப்ப புரிஞ்சுதியா? புதுசா பாட்டு எழுதி பழகுறேன். அதை நேரா எடுத்துட்டு போனா எப்படி உதப்பானுங்களோ என்ன பண்ணுவானு பயந்து என்ன சொல்றேன். என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால் என்கிட்டயே மோத பாக்குறியா? என்கிட்ட மோத பாக்குறியா? நான் பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. தயாராரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கதான் தெரியும். கேளும். சற்று புறம் கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையைச் சிறந்தது இனிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்பா பாத்தீங்களா? என்ன அது? புல் அரிக்குது. ஐயா நீர் புலவர். நீர் இல்லை இல்லை, நான் புலவன் இல்லை. நீர் அந்த பாட்டை கொடுங்கள். அரசன் என்ன தருகிறாரோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன். நீர் பார்த்து ஏதாவது செய்யும். எனக்கு அந்த பரிசு வேண்டாம். எல்லாவற்றையும் நீயே எடுத்து. எல்லாமா? எனக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம். இல்லை, நீயே எடுத்துக்கொள். சரி சரி. பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன். வேற ஏதாவது கொடுத்தால் என்னிடவா, நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்கெங்க வீங்கி இருக்குதுன்னா தெய்வீக சிரிப்பையா உங்களது. நான் மறுமுறை உங்களை எங்கு வந்து பார்க்கலாம்? எங்கும் பார்க்கலாம். தெரு தெருவா சுத்துறவர் போல் இருக்கு. அதற்கும் சிரிப்பு தானா? வீடு விலாசமே இல்லையா? இந்த ஊரிலேயே பெரிய வீடு நம் வீடு. பெரிய வீடு? அது எந்த வீடு? இதே வீடு. இங்கே இருப்பவர் போல் இருக்கிறது. பாட்டை தயாராக இருக்கிறது போல் இருக்கிறது. ஐயா பரிசு எனக்கே கிடைக்கணும். வெற்றி உனக்கே. ஓய்வா. இதை வச்சு இதுவும் இதே மாதிரி அந்த பணம் மாதிரி எனக்கு நல்ல மனதில் பதிஞ்சபடியால் இங்கே வந்து நான் அதை மனதில் வச்சுக்கொண்டு ஒரு 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 அதே மாதிரி ஒரு திரை இதை ஒன்று செய்ய வேணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி 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 எனக்கு மேடை கிடைச்சது. மகாஜன கல்லூரி முத்தமிழ் விழா மேடை உண்டு. அதில் நானே அந்த சிவபெருமான் வேஷத்தை எடுத்து தர்மி என்ற இன்னொரு செல்வரன் என்ற ஒருவரை அவரை கண்டு எனக்கு உதவிக்கு சாந்திநாதன் அவர்கள் சில இது தருவார் நாடகத்துக்கு டைரக்ஷனுக்கு. அதனால் அருமையாக ஒன்று 30 நிமிஷம். சொல்லக்கூடாதது வேலையும் சம்பளமும், சொல்லக்கூடியது நிறையும் குறையும், தயங்குவது தமிழில் பேச, தயங்காது புருஷனை பேச, பிடித்தது டெலிபோன் கால், பிடிக்காது டெலிபோன் பில். நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துவிட்டோம். இறுதியாக நீங்கள் தெரிவு செய்திருக்கும் பாடலும் ஒரு உள்ளத்தை உருக்குகின்ற ஒரு பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணன் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்ன
வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது பலவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. அது ஒரு விஸ்வநாதன் ராமூர்த்தி அவருடைய இசையில் வந்தது. சீர்காழி கோவிந்தராஜன் அந்த பாட்டை பாடுகிறார். மிகவும் உருக்கமான குரல். அந்த கடைசி சீன் அது ராமராவ் ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட், ஒரு பெரிய ஒரு நடிகன். அவர் ஒரு பக்கம் சிவாஜி, இன்னொரு பக்கம் அங்கே இருக்கு பாட்டு இப்படி போய் கொண்டிருந்து. தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்பழியேற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா நானும் உன் பழி கொண்டேனடா. அது பார்க்க பெரிய உருக்கமான மனவருத்தம், அழுகை வருகின்றது. எல்லா பாட்டையும் ரசிக்கக்கூடியா இருக்குது, நடிப்பு ரசிக்கக்கூடியா இருக்குது. அதே நேரத்தில் மனத்தை உருக்குற காட்சியாக இருந்து ஆள் இறக்குற தருவாயில் அந்த மகாபாரதத்திலே இந்த கர்ணன் என்ற கதாபாத்திரம் மிகவும் சிறப்பான ஒரு கதாபாத்திரம், மிகவும் தனித்து நிற்கின்ற ஒரு கதாபாத்திரம். அவரை சுற்றித்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிற மாதிரி அவருடைய அந்த அந்த நன்றி மறவாமை, நண்பனுக்காக அவர் தன்னை தியாகம் செய்கின்ற அந்த தன்மை எல்லாம் ஒரு சிறந்த ஒரு கதாபாத்திரம். அதை ஏற்று சிவாஜி கணேசன் மிகச் சிறப்பாக நடித்த திரைப்படம். கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. அது நான் நினைக்கல. அந்த அந்த கர்ணனே இப்போ இந்த திரையில் இப்போ வேறு இதில் போய்கொண்டிருக்கு, நாடகமாக சின்ன திரையில் போய்கொண்டிருக்கு மகாபாரதம். இந்த கர்ணனை விட்டு எங்களால் விலக முடியாமல் இருக்கு. இந்த கர்ணன் திரைப்படத்தை அண்மையிலே திரும்பி வெளியிட்டார்கள். இங்கே வந்ததானே வெளியிட்டார்கள். மிகவும் பந்துலு தயாரிப்பு. ஆமாம், தயாரித்து இயக்கிய திரைப்படம். அந்த சமய படங்கள் அவரால் வெளிவர வந்தது என்ன இல்லை, பந்துலு பலவிதமான படங்களை தயாரித்த சமய படங்களை கூட எடுத்தவர் ஏபி நாகராஜன். இது பிஆர் பந்துலு. இதில் உங்களை ஒன்று கேட்கன்றது நான் என்னென்றால், நாங்கள் அந்த ஆதியில் உங்களுக்கு நீங்கள் சினிமா துறையில் மிச்சம் அங்கே இருந்து இங்கே இருக்கிறபடியால் எல்லாருக்குமே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு இதை நீங்கள் பொக்கிஷமாக சேர்த்து வச்சிருப்பீர்கள். ஆதியில் நாங்கள் இந்த படங்களை பார்க்கும் பொழுது எல்லாமே ராவாக தந்தது. அது காரணம் என்ன? நாகேஸ்வர் ராவ், ரங்கராவ், ராமராவ். பிறகு பின்காலத்தில் நான் அறிஞ்சேன் நாகையா கூட தெலுங்கு, ஆமாம், கண்ணம்பா தெலுங்கு. ஆமாம். ஆனால் தெலுங்கு படங்கள் அவ்வளோத்துக்கு பொம்பே படத்துக்கெல்லாம் பார்க்க தெலுங்கு முன்னேறி இருந்ததான்னு தான் நான். இல்லை, இது முன்பு மெட்ராஸ் தான் எல்லா சவுத் இந்தியன் திரைப்படங்கள் எல்லாவற்றுக்குமே கேந்திர நிலையமாக இருந்தது சென்னை. தெலுங்கு படங்களையும் இங்கே தான் தயாரித்தார்கள். தெலுங்கிலே உள்ள நாகிரெட்டி, இந்த பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லா திரைப்படங்களும் அநேகமாக இந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மணாளனே மங்கையின் பாக்கியம், ஆதிநாராயண ராவ் தெலுங்கு, எல்லோரும் அநேகமாக தெலுங்கிலே நாகேஸ்வர ராவ் இவர்கள் எல்லாரும் தெலுங்கிலும் எடுப்பார்கள், தமிழிலும் சைமல்டேனியஸாக அந்த தயாரித்தார்கள். தெலுங்கு தேசத்தவருடைய ஆதிக்கம் என்று சொல்வதற்காக அவர்கள் அதில் ஈடுபாடு கொண்டு அதிலே அந்த காலத்தில் தமிழ் நடிகர்கள் தமிழ் துறையிலே பெருசாக இருக்கவில்லை. தமிழ் நடிகர்கள் சிவாஜி கணேசன் அவருடைய காலம்தான். ஆனால் இந்த இயக்குநர்களாகவும் தயாரிப்பாளர்களாகவும் அநேகமாக தெலுங்கு தேசத்தவர்கள் இருந்தார்கள். இந்த சென்னை கூட ஒரு தெலுங்கோடு சேர்ந்திருக்க வேண்டிய இடம் என்று தான் பின்பு அதை போராடித்தான் எடுத்தார்கள். அது தெலுங்கு தேசத்துடன் சேர்ந்த ஒரு பட்டணமாகத்தான் முன்பு கருதப்பட்டது. பின்பு அவர்கள் திருப்பதியை தெலுங்குக்கு கொடுத்து சென்னையை தமிழ்நாடு பெற்றுக்கொண்டது. எடுத்துக்கணும். சரி. அதான் எனக்கு அந்த ஒரு இருந்த என்றால் பார்த்தால் கண்ணா எல்லாம் நல்ல வடிவாக தமிழ் பேசுவார்கள். ஆமாம், எல்லாருமே. சாவித்திரி தெலுங்கு, அஞ்சலி தேவி தெலுங்கு, பானுமதி தெலுங்கு, ரஜினி கன்னடம், அப்படி அந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லோருமே அதிகமாக தெலுங்கு பேசத்தவர்கள். கடன் தீர்க்க இடம்
நல்லது காதிர் துரைசிங்கம் அவர்களே, இவ்வளவு நேரமும் இங்கே இருந்து மிகவும் ஒரு சுவாரஸ்யமான உரையாடலை நிகழ்த்தினீர்கள். உங்களுடைய ஞாபக சக்தியை பாராட்டுகிறேன். மிகவும் துல்லியமாக பழைய திரைப்படங்களையும் நினைவு வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் கம்ப்யூட்டரை அவ்வளவு பாவிக்காதவர் என்ற வகையில் நீங்கள் யூடியூப்பில் போய் இவற்றை பார்த்திருக்க முடியாது. இதெல்லாம் உங்கள் இது ஞாபக சக்தியில் இருந்தது மட்டும்தான். பாட்டுகளுக்கு மட்டும் சில இடங்களை கேட்டிருக்கலாம். மிச்சம் எல்லாம் என்னுடைய ஞாபகத்தில் பதிஞ்சிருந்தது தான். இதில் பதியாதகளை மனதில் பதிஞ்சது மட்டும்தான். இந்த சீன்ஸில் 2-3 முறையும் பார்த்துருப்போம் படங்கள். திரைப்படத்தை பற்றி கர்ணன் எல்லாம் அப்புறம் இங்கே வந்த அப்புறம் இங்கே கூட பார்த்துருக்குறோம். திரைப்படத்தை பற்றிய பூரண ஈடுபாடும் அறிவும் உங்களிடம் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புத்தி அதே தானே எங்களுடைய பொழுதுபோக்காக இருந்தது. அதில் நாங்கள் பலதாரத்துக்கு பெரிய இதாக இருக்கையில், ஆனால் படிப்பை கொஞ்சம் குறைத்திருக்கலாம் ஒழிய அதுக்கு கொஞ்சம் இடையூறாக இருந்திருக்கும். சிலர் அதுக்குள்ளேயே ஆழ்ந்து போயிருப்பாரு. நிச்சயமாக இப்பொழுது நாங்கள் எல்லோருமே இதை ரசித்தோம், நேயர்களும் அதை ரசித்திருப்பார்கள் என்று கருதி இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கு பற்றியமைக்கு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். எனக்கும் இந்த பழைய ஞாபகங்களை மீட்டு இளமை காலத்துக்கு கொண்டு சென்றதுக்கு டிவிஐக்கும் விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றி. தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்குமே நன்றி கூறி உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா பருவதை